குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாத பலன் அதுல கோச்சாரங்களை முதல்ல பார்ப்போம். கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கு. செவ்வாய் ரிஷபராசியில் உட்கார்ந்திருப்பார். சூரியன் மிதுன ராசியில் இருப்பார். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சுக்கிரனுடன் இருப்பார். புதன் நமக்கு வக்கரகதியில இருப்பார். கேது சிம்மராசியில, ராகு கும்பராசியில, மீனராசியில சனி, சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைப்பார் அவிட்ட நட்சத்திரத்தில். ஸோ இந்த ஸ்டேஜில் மகர ராசிக்குள்ளார அவருடைய தன்மை அப்படி ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்து வழி அப்படி முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ ரேவதியிலேருந்து திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ளா அப்படின்னு இருக்கும். அந்த ஃப்ளோ நல்லா ஃப்ளா இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதத்தில் முக்கியமாக 6ஆம் தேதி அன்னைக்கு புத அஷ்டமின்னு வரும். இந்த குழந்தைகள் பாக்கியம் வேணும், மனதிலே கவலைகள், நிறைய லேண்டு பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இந்த புதாஷ்டமி. அதனால் அன்றைய நாளில் விஷ்ணு பகவானை வணங்கி நல்ல 6 இடத்துக்கு நல்ல துளசி மாலையை வாங்கி சாத்தி பெருமாளை வேண்டிட்டா ரொம்ப நல்லது. 14ஆம் தேதி அமாவாசை, ஜூலை 14. அந்த சர்வ அமாவாசையின் போது நம்ம அமாவாசை திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு நண்பகல் வேலையிலே கொஞ்சம் தான தர்மம் செய்வதனால புண்ணியங்கள் உண்டு. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. சூரியன் கடகராசிக்குள்ள வந்துடுவார். புஷ்கல யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு ஆடி பண்டிகை நம்ம விசேஷமாக அம்பிகையை வழிபடுவது நல்லது. 19ஆம் தேதி குமார சஷ்டி, முருகனை வழிபட்டு வருது. 21ஆம் தேதி துர்கையின் அஷ்டமி, துர்கை பகவானை வழிபடுவது. 22ஆம் தேதி கருட ஜெயந்தி. இந்த பிள்ளி சூன்யம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் விலகணும்னா இந்த கருட ஜெயந்தி ரொம்ப முக்கியம். 29ஆம் தேதி குரு பௌர்ணிமா. அன்னைக்கு குருவை வணங்கி நாம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்னு இருக்கு. இப்படி பூராட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கம்ப்ளீட் சைக்கிளை சந்திர பகவான் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் பல நன்மைகளும் உண்டு. புத பகவான் வக்கரகதியிலே இருப்பார். சூரியனும் இந்த குருவும் சேரும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கும் இதனால பலன் எப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்க ராசியினுடைய நேரடி பார்வைக்கு இருந்த சூரிய பகவான் அஷ்டமத்துக்கு 17ஆம் தேதி மூவாயிடுவார். ஆடி மாசம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். அங்கே அஷ்டமத்தில் குரு இருக்கிறாரு. அவருடன் சேர்ந்து உங்களுடைய குடும்ப தன வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தை மகர ராசியை பார்க்க போகிறார். பொருள் வரவுக்கு, எதிர்பாராத வரவுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். பணம் வரும். அதே போல குடும்பத்தில் கவலையும் வரும். ஐயா இப்படி போயிட்டு இருக்குது, எப்படி போகணும்னு தெரியலையே, அடுத்த என்ன ஸ்டேஜ் வரும் அப்படின்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையை கொண்டு நிறுத்துவார். அதுக்கும் ரெடியாக இருக்கும். நான் அஷ்டமம் அப்படின்னாலே பயத்தை தானே கொடுக்கும். 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடியதானது இந்த சுக்கிரன் போயிடுவார். அஷ்டமத்திலேருந்து 9ஆம் இடம் போவார். அப்போ 4ஆம் தேதிக்கு மேல, ஜூலை 4ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனின் பயணம் சிம்மராசிக்குள்ள இருக்கும். சிம்மராசியிலே 9ஆம் இடத்துல இருப்பதனால கொஞ்சம் நிம்மதியை கொடுப்பார். ஓரளவுக்கு டீசெண்டா மணி ஃப்ளோ இருக்கும். அங்கிருந்து உங்க ராசியினுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனாலே தைரியம் வளரும். செய்யணுங்கிற காரியம் செய்ய முடியும். தொட்ட காரியம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தைரியம் பண்ணலாம். பணம் வரும். ராகு இருக்கிறாரு. ராகுவை சுக்கிரன் தொடர்பு கொள்வார். அப்போ பண வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் மூலியமாக, பெண்கள் தொடர்புடன் தொழில்கள் செய்வோம், பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி வச்சு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை
இந்த 4ஆம் தேதி மேலே ரீபோர்ட் பண்ணலாம். 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் 26ஆம் தேதி வக்கரம் பெற போகிறார். இப்படி வக்கரம் பெறக்கூடிய சூழ்நிலையில் 3ஆம் இடத்தை கும்பராசியை பார்க்க போவார். அதனால முயற்சியின் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் பெருகும். கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். குடும்பத்திலே சேராத நண்பர்கள் சேருவார்கள். உறவு கொஞ்சம் திரும்பி பார்க்கும். கணவன் மனைவி பிரிவு, தாய் தந்தையர் பிரிவு, சகோதரர்கள் பிரிவு, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ரொம்ப சோகமாக இருந்தவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு, ஸ்மைல் அப்படின்னு கிடைக்கும். தொழிலே அது மாதிரி தான். இவ்வளோ நாள் ஒன்றுமே இல்லைங்க, அப்படி ஸ்ட்ரக்காகி நிற்கிறேங்க, எங்கே போகிறேன்னு தெரியலைங்கன்னா இப்போ கொஞ்சம் கலங்கரை விளக்கம் தெரிகிறது, நமக்கு கரை தெரிந்து விட்டதுன்னு சொல்கிற சூழ்நிலையை தொழில் அமைத்து கொடுக்கும். லாபம் பெருகும். அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நிறைய பூர்வ புண்ணிய பிரகாரம் காரியங்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்ததனாலே நம்ம கூட இருக்கிற அந்த சக ஊழியர்களை கரெக்டா அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டா கீப் அப் பண்ணி அவங்களோட பழகினீங்களாலே போதும், உங்களுக்கு லாபங்கள் பெருக ஆரம்பிச்சிடும். செவ்வாய் உங்க ராசியினுடைய 12க்கும் 5க்கும் உரியவர் 6ஆம் இடத்திலே அமர்வார். சத்துருஸ்தானத்திலே அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார், உங்க ராசியும் பார்ப்பார். அப்போ உங்களுக்கு எந்த செலவு வந்தாலும் மீட் அவுட் பண்றதுக்கான கெப்பாசிட்டியை கொடுத்துருவார். எது வந்தாலும் வெட்டுவோம் அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறை இருந்தாலும் பரவாயில்லைங்க, இப்போ கொஞ்சம் முடியல, அப்புறம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஃபர்மெண்ட் பீரியடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனால இந்த மாதத்திலே 19ஆம் தேதி குமார சஷ்டி அன்று ஆதித்ய ஹஸ்தம் அப்படின்னு இருக்கும். அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவசியம் தேனை வாங்கிட்டு போய் முருகனுக்கு அபிஷேகத்தை கொடுங்க. தேன் அபிஷேகம் உங்களுக்கு ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும். இந்த அஷ்டமத்துடைய தன்மைகளை குறைத்து நீங்கள் வெற்றிக்கும் செலவை குறைச்சி வரவு பெருக்குவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.